ட்ரையல் அண்ட் எரர். ஸோ எரர் ஆகுதா, சக்ஸஸ் ஆகுதான்றத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது சிம்னி. ரொம்ப நாளா வந்து என்ன பண்ணிட்டேன்னா, இத வந்து ட்ரையல் பண்ணுறதுக்காகவே இத வந்து க்ளீன் பண்ணாம வச்சுட்டேன். நல்லா ஆயில் வந்து அப்சர்வ் ஆகி இந்த அளவு ஸ்டெயின் ஆயிருக்கு. ஆயில் ஸ்டெயின் இருக்கு. ஸோ அத வந்து ரிமூவ் பண்ணிட்டு நான் இதில என்ன பண்ணியிருக்கேன்னா, புதுசா வந்து கிச்சன் கிளீனர்னு ஒரு ஸ்ப்ரே வாங்கியிருக்கேன். இது வந்து மீஷோல ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, எப்படி இந்த ஸ்டெயின் போகுதுன்னு பார்ப்போம்னு வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, இத ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல உங்களோட ஸ்க்ரப் எதையாவது வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இல்லைன்னா பிரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. சூப்பர்வா போகுது. தொட்டோனே அப்படியே நீட்டா போயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து க்ளீன் ஆகுது. அதுக்கப்புறம் இத நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயில்ல வச்சுருங்க. மிச்சம் இருக்கிற ஆயிலும் உள்ள இருக்கிறது வந்து ஃபுல்லா லீக் ஓவர் ஆயிரும். அப்புறம் இந்த அளவுக்கு பளபளன்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான், நீட்டா மாட்டி சூப்பர்வா ஆயிடுச்சு. இப்போ இது ட்ரையல் வந்து சூப்பர். இந்த ட்ரையல்.